இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் கர்த்தர் உங்களை யாவரையும் சந்திக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வித்தியாசமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட அநேக காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினால அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் கூட நம்மளுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் பார்க்க போகிறோம். பரலோகத்திற்கு போவதற்கு எளிய முறையில் 4 வழிகள். இது எப்படி பரலோக போகிறது? எளிய வழிகள் 4, எத்தனையோ வழிகள் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இது நான் இவங்க 4 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், இது நம் தேவன் தான் வந்துட்டு எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், எலியாவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சுழல் காற்றில் உயிரோடு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிற நேரத்தில் கர்த்தர் 4 இடத்துக்கு அவங்கள அனுப்புனாங்க. எலியாவை கில்காலில் இருக்கிறவரை கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே பெத்தேலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாரு. பெத்தேலுக்கு போனவரை நீ எரிகோவுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. எரிகோவுக்கு போனவரை யோர்தானுக்கு போனிட்டார். அப்போ யோர்தானில் அவர் ரத குதிரையில் அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த செய்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. எதற்காக இவங்கள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போ அவர் பரலோது போகிறாரு. போகிறவரை எதற்காக நம்முடைய தேவன் 4 இடத்துக்கு அவர் அனுப்பப்பட்டார்ன்றதை நம்ம சுருக்கமான முறையில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த சம்பவம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமானால் 2 ராஜாக்களில் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 11 வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, இப்போது இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வசனத்தில் கில்காலில் இருக்கிற எலியாவை நீ கில்காலிருந்து புறப்பட்டு போ அப்படின்னு என்று சொல்கிறார். அப்போ கில்கால் என்பது என்ன? அதற்கு அடையாளம்னா நிந்தை நீக்கப்பட்ட இடம். யோசுவா 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா 9வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, நிந்தை எகிப்திலிருந்து வந்த எகிப்தின் நிந்தை நீக்கப்பட்ட இடம்தான் கில்கால். அப்போ கில்கால் என்றாலுமே என்னென்னா, நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பது. ஏன்னா அங்கே வந்த பிறகு தான் 2வது முறை எல்லா ஆண்களையும் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணார். ஏன்னா ஒரு பரிசுத்தத்தை அடைய விருத்த சேதம் என்பது இன்றைக்கு நம்மலாம் முழுக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த பரிசுத்தத்தை நம்மலாம் பெற்று கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போது கில்கால் என்றால் அதற்கு அடையாளமே நாம் பரிசுத்தம் அடைவது, முழுக்கு ஞானஸ்தானம் பெறுவது. ஆகையினால நம்ம பரலோகத்திற்கு போனால் முதல் காரியம் என்ன என்று பார்ப்போமானால், நம்ம முழுகி ஞானஸ்தானம் பெறணும். ஏன்னா நம்ம ஏசப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் மீண்டும் பிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லி, மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை பிரகாரமாக முதலாவது நாம் பரலோகத்துக்கு போக வேணும் என்று சொன்னால் கில்கால் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதாவது நிந்தைகள் நீக்கப்பட்டு பரிசுத்தம் அடையுது, அதுதான் முழுக்கு ஞானஸ்தானம். சரி, இப்போ 2வதாக இவங்களை எங்கே போக சொன்னார் என்று சொன்னால், பெத்தேலுக்கு போக சொல்லியிருக்கிறாரு. எதற்காக பெத்தேல் போக சொன்னார் அப்படின்னு சொன்னால், பெத்தேல் என்று சொன்னாலுமே ஆதியாகமம் 28:17 பிரகாரமாக அது தேவனுடைய வாசல், தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய வாசல் என்று அழைக்கப்படுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இப்போ 2வது பெத்தேல் என்பது அடையாளம் எதுனா, தேவனுடைய ஆலயம், சபை. முதல் நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுவிட்டோம். 2வது கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் எதுனா, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நம்ம போகணும். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால் நான் வீட்லேயே அப்படியே பைபிளை படிச்சுட்டு, நான் அப்படியே டிவிலே நான் மெசேஜிங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு, நான் அப்படியே யூடியூப் சேனல்லே நான் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே இருக்கிறேன்னா நம்ம ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் போயிட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகரோடு கூட நீங்கள் என்ன பண்ண, ஒரு ஐக்கியம் அடையணும்.
அப்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா இரண்டாவது வழி எது என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம். சரி, மூன்றாவதாக இவங்களை எங்கே போக சொன்னார் என்று பார்ப்போமானால் எரிகோவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எரிகோ என்பது எதற்கு அடையாளம்னா ஒரு துதிக்கு அடையாளம். பாருங்கள், யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனத்தின் பிரகாரமாக அந்த எரிகோ சுவர் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்களாம், எரிகோவை சுற்றி ஒரு துதி. 7வது முறை அவங்க துதி எடுக்கும் போது அந்த எரிகோ மதில் விழுந்து விழுந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ மூன்றாவது கர்த்தர் நம்ம எதை கற்றுக் கொடுக்க வராருங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய சபைக்கு போயாச்சு, போன சபையில் வெறுமையாக உட்காரக்கூடாது, நீ துதிக்க ஆரம்பிக்கணும். நல்ல துதி, நல்ல கர்த்தரை உயர்த்தி எல்லாவற்றும் உன் துதினால எப்பேற்பட்ட எரிகோ மதில் அப்படி இடிந்து விழுகிற அளவுக்கு நம்மளை துதிக்க கர்த்தரிங்க ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் எரிகோவுடைய அனுபவம். 4வதாக இவங்களை எங்கே போக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், யோர்தானுக்கு போக சொல்கிறாரு. அப்போ அந்த யோர்தான் என்பது எதற்கு அடையாளம்னா, இந்த மத்தேயுவில் நம்ம பார்ப்போமானால் இந்த 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ 4வது, இப்போ யோர்தான் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். 4வது, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருப்போமானால் தான் நம்ம பரலோகத்திற்கே போக முடியும். பரிசுத்த ஆவி ஒருவர் பெற்றுக்கொள்ளாமல் மரித்தார்களானால் எக்கால சத்தம் யார் காதில் கேட்கப்படும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி பெற்றவங்க காதுகளில் தான். ஏன்னா மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும் போது தான் நீங்கள் மறுபடியும் உயிர் பெற்று நீங்கள் பரலோகத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி வேதவாசம். நான் பார்க்கிட்டா நீங்கள் பாருங்கள், ஒரு சுருக்கமான முறையில் 4 காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். முதல் எந்த அனுபவத்தை பார்த்தோம்? கில்கால் என்பது நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் பெறுவது. 2வது எதை பார்த்தோம் நம்மெல்லாம்? பெத்தேல் என்பது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நம்ம கடந்து செல்வது. 3வது எதை பார்த்தோம்? எரிகோ என்பது துதிக்கு அடையாளம். நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். புலம்பலையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், எல்லாம் தூக்கி மூட்டை கட்டிடணும். எப்போ நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டோமோ, எப்போ நம்ம கில்காலுடைய அனுபவத்தை பெற்று நம்ம ஞானஸ்தானம் பெற்று வந்துட்டோமோ, அதுக்கு பிறகு நம்ம வாயில் எது இருக்கணும்னா துதி தான். கர்த்தரை துதிப்பதும் உயர்த்துவது, இதுதான் நம்மளுடைய அன்றாட வேலையாக இருக்கணும். அப்போ துதிக்க கற்றுக்கொள்வது. இப்போ நீ துதித்து கொண்டு இருக்கும் போது தான் 4வது காரியம் உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை யார் ஒரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இங்கே போகும் பரலோகத்திற்கு. பாருங்கள், இதை தான் ஒரு எலியாவை வைத்து ஒரு எளிமையான முறையில் நம்ம தேவன் ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் நம்ம இத்தனை நாட்களாக இந்த சம்பவத்தை படிக்கிறோம். எதற்காக இவங்களை இங்கே போக சொன்னார், எதற்காக இப்படி இவர் எடுத்துக்கொள்கிற நேரத்தில் ஏன் இந்த சம்பவன்றத ஒரு சில பேர் இதை நம்ம கவனிக்காத கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அற்புதமாய் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கில்கால் என்பது நிந்தை நீக்கப்பட்ட இடம், அதாவது நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றதற்கு அடையாளம். 2வது பெத்தேல், எலியாவை பெத்தேலுக்கு போ என்று சொன்னது எதற்கு? பெத்தேல் என்பது தேவனுடைய சபைக்கு அடையாளம். 3வது எரிகோ என்பது துதிக்கு அடையாளம். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் துதி எடுக்க 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 எல்லா எரிகோ என்னப்பட்ட பிரச்சனைகள் விழுந்து போய்விடும். 4வது பார்த்தீங்கன்னா யோர்தான் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தலம். அப்போ இந்த 4 பெற்றுக்கொள்ளும் போது அப்போது தான் எலியா உயிரோட வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆகையினால இன்றைக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்ட நீங்களும் கூட ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஒருவேளை ஞானஸ்தானமே பெறாத இந்த சத்தியத்தை கேட்பீர்களானால் நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அவங்களோட கூட நீங்கள் போய் தொடர்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவோட சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெறுங்க. ஞானஸ்தானத்தோடு நின்று விடாதபடி
தேவனுடைய சபைக்கு நீங்கள் தொடர்ந்து போங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு. மூன்றாவதாக உங்கள் வாழ்நாளில் துதித்து கொண்டே இருங்க. நான்காவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த நிமிஷம் ஒன்றாலும் கர்த்தர் வருகைக்கு நீங்கள நான் ஆயத்தமாக இருக்கும் போது எப்படி எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் நாம் கூட ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் போது நாமளும் கூட கர்த்தரோடு கூட உயிரோடு போய் யுகா யுகா காலமாய் நம்ம பிதாவுடைய அரவணைப்பிலும் இயேசு கிறிஸ்துடைய அன்பிலும் பரிசுத்தாவுடைய ஆளுகைக்குள்ளாய் நித்திய நித்திய காலமே நம்ம எல்லாம் வாழ்வோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு விசேஷமான வார்த்தையை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, கில்காலை குறித்தும் ஆண்டவரே, இந்த வேளையில் பெத்தேலை குறித்தும் எரிகோவை குறித்தும் யோர்தானை குறித்தும் ஆண்டவரை நாங்கள் ஒரு வித்தியாசமாய் ஒரு எளியாக வைத்து ஒரு சுருக்கமான முறையில் இந்த 4 வழியை நாங்கள் கடைப்பிடித்தோமானால் நாங்கள் எளிதாய் பரலோகத்துக்கு ஓடிவிட முடியும் என்பதை ஒரு எளியா மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவர். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 4 காரியங்களை கை கொண்டு ராஜ்யத்திற்கு வர கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கே என்று ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.